ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் அவதரித்த ஜெயந்திங்க. நாளை நாள் கிருஷ்ணர் பிறந்த நாளுங்க. நாளைய இந்த கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால இந்த 5 விஷயங்களை தெரியாமல் கூட செஞ்சிடாதீங்க, இல்லைனா கிருஷ்ணருடைய சாபம் வந்து சேரும். நாளை நாள் கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்கு. கிருஷ்ணரை மகிழ்விக்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணருடைய சாபம் வராமல் இருக்க நாளை நாள் எந்த 5 விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியுடைய தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கிருஷ்ணர் அவதரித்த இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. ஒவ்வொரு வருடமே ஆவணி மாதத்தில் ரோஹிணி அஷ்டமி நட்சத்திரம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. கிருஷ்ணருடைய அவதார நாளான இந்த நாள் அன்னைக்கு அனைவருமே வீட்டில் கிருஷ்ணருடைய பாதம் போட்டு கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகள்லாம் படைத்து வழிபாடு செய்யணும். அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த தாள்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி எளிமையாக கொண்டாடலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 5 விஷயங்களை தெரியாமல் கூட செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சில முக்கியமான 5 விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 விஷயங்கள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்து மதத்துடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று பகவான் கிருஷ்ணருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணபட்சத்தின் அஷ்டம திதி இவ்விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படும். இந்த ஆண்டு அஷ்டம திதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வருது. அதனால் இந்த வாரம் திங்கக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாளே ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. மேலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்றும், இந்த நாளில் விரதம் இருப்பது பெரும்பாலான மக்கள் நாம் வைத்திருக்கணும் என்றும் சொல்லப்படுது. மேலும் மாலை நேரம் கிருஷ்ணரை வழிபட்டு அவருக்கு பிரசாதம் படைக்கப்பட்ட பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதத்தை முடிவுக்கு வைத்துக்குவாங்க. ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. மேலும் இந்த நாளில் கிருஷ்ணரை அவருக்கு பிடித்த பொருட்களை வைத்து வழிபடுவது உங்களுக்கு கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதே சமயம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கிருஷ்ணருடைய வெறுப்பையும் பெற்றுத்தரும். அதனால் நாம் இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது உங்கள் வாழ்வில் நீங்காத துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி என்று விரதத்தை கடைபிடிக்காதவர்கள் குறைந்தபட்சம் சுத்தமான சைவ உணவை உட்கொள்வது நல்லது. வெங்காயம், பூண்டு, ஆல்கஹால் மற்றும் இறைச்சியை முற்றிலும் இந்த நாள் தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. இந்த நல்ல நாளில் நீங்கள் ஒரு சாத்வீக உணவை பின்பற்ற வேண்டும். அதாவது பருப்பு குழம்பு, பருப்பு ரசம், அந்த மாதிரி நல்லா சாத்வீக உணவை இந்த நாளில் சாப்பிட்ணும். இந்த நாளில் மறந்தும் கூட சமையலுக்கு வெங்காயம், பூண்டை பயன்படுத்தாதீங்க. குறிப்பாக இறைச்சியை முற்றிலும் இந்த நாள் தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகளை இந்த நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணருடைய சாபமானது வந்துடும். ஸோ இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அசைவ உணவு தவிர்க்க வேண்டும். கூட வெங்காயம், பூண்டு, ஆல்கஹால் இதை 3ஐயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு நாளாவது இதை எல்லாமே தவிருங்க. உணவு ரீதியாக உங்கள் பழக்க வழக்கங்கள் ஒரு நாள் கரெக்டாக மாற்றிக்குங்க.
ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிடல, நாங்கள் மண்டே சாப்பிட்றோம் அப்படிலாம் சொல்லி மண்டேலாம் சாப்பிட்றாதீங்க. கிருஷ்ண ஜெயந்தியில் ஒரு நாள் அசைவ உணவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், இல்லைனா சாபம் வந்துடும். அப்புறம் ரெண்டாவதாக செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, அனைவரையும் மதிக்கிறவங்க. அனைவரையும் மதிக்காமல் இருக்கிறது இந்த நாளில் செய்யக்கூடாத ஒரு விஷயம். விலங்குகளுக்கு இந்த நாளில் உணவளிக்கணும். இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பகவான் கிருஷ்ணர் அனைத்து உயிரினங்களையுமே வணங்குறாரு. ஆனால் பசுக்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஏனெனில் அவரது குழந்தை பருவம் முழுவதும் பசுமாட்டுகளோடு தான் அவர் செலவழித்தார். எனவே இந்த சிறப்பான நாளில் அனைத்து மிருகத்தையும் அன்போடு நடத்தணும், அவற்றை துன்புறுத்துறது தவிர்க்கணும். தயவு செய்து நீங்கள் மறந்தும் கூட இந்த நாளில் எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. மீறி துன்புறுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பசுவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாளில் துன்புறுத்தக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று விலங்குகள் அல்லது பறவைகளுக்கு உணவு நாம் அளிக்கணும். தண்ணீர் வழங்குறதுக்கு பரிந்துரைக்கப்படுது. எந்த மனிதரையும் நீங்கள் இந்த நாளில் அவமரியாதை செய்யாமல் அனைவரையும் சமமாக நடத்தணும். அனைவரையும் சமமாக நடத்துவதை மனதில் கொண்டு இந்த நாளில் ஒரு நாள் செயல்படணும். இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, அனைத்து நாளுமே நீங்கள் செயல்படுங்க. ஆனால் இந்த ஒரு நாளில் ஒரு பேச்சுக்கு கூட நீங்கள் யாரையும் கசப்பாக பாத்திரக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கிருஷ்ணருடைய சாபம் சேர்ந்துடும். அப்புறம் மூன்றாவதாக செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, மரங்களை வெட்டக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். பகவான் கிருஷ்ணர் எல்லா இடங்கள்லையும் எல்லாவற்றிலும் வசிப்பதாக நம்பப்படுது. எனவே இந்த நாளில் மரங்களை நடுவது உங்களுக்கு கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதே சமயம் மரங்களை வெட்டுவது உங்களுக்கு கிருஷ்ணருடைய சாபத்தை பெற்றுத்தரும். ஒரு சாதாரண மரத்தை வெட்டுவதனால சாபம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். தயவு செய்து இந்த நாளில் மரங்களை வெட்டக்கூடாது. அப்புறம் நாளை நாள் செய்யக்கூடாதது என்னன்னா, அரிசி உணவை சாப்பிடக்கூடாது. அப்போ வேற என்ன உணவு சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி நாளை நாள் அரிசி அல்லது பார்லியை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நாளை நாள் நிறைய பழங்கள், பால் அல்லது தயிர் சாப்பிடுவது நல்லது. பழங்கள் அல்லது மோர் குடிப்பது போன்றவை நாளை ஒரு நாளுக்கு பரிந்துரைக்கப்படுது. அரிசி உணவு சாப்பிட்றதை விட அவுள்ள உணவு சமாளித்து சாப்பிட்றது நல்லது. அதாவது அவுள்ள சாதம் மாதிரி செய்து அதை நாளை நாள் சாப்பிட்றது நல்லது. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு நீங்கள் அரிசி தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களில் துளசி இலைகள் பறிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த புனிதமான நாளில் துளசி செடியை பிடுங்குவது அல்லது துளசி இலைகளை பறிப்பது தவிர்க்க வேண்டும். துளசி ஒரு புனிதமான தாவரமாக கருதப்படுது. இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க இந்த இலைகளை பறிப்பதை தவிர்க்க வேண்டும். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா, அப்போ இன்றைக்கே துளசி இலையை பைத்து காய வைத்து எடுத்துக்கோங்க. அதாவது காய வைத்துனா நல்லா இலைகள்லாம் பிரித்து அதை நல்லா இது பண்ணி காய வைத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து நாளை நாள் சமர்ப்பணம் பண்ணுங்கள். ஆனால் நாளை நாள் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அப்புறம் நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பிரம்மாச்சாரியம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவர் உடல் உறவுகளை நாளை நாள் தவிர்க்க வேண்டும். சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணரை தூய உள்ளத்தோடும் உடலோடு வணங்க வேண்டிய நாளை நாள். இந்த நாளில் பிரம்மாச்சாரியத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். திருமணமானவங்க கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம அனைத்துமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயமாகிறதுக்கு நாளை நாள் இந்த 5 தவறுகளை செய்யக்கூடாது. இந்த 5 தவறுகளை நீங்கள் செய்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நான் பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு பலனும் கிடைக்காது. ஸோ நாளை நாள் இந்த 5 தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. நாளைய இந்த முக்கியமான நாளில் எந்த 5 தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை ஒவ்வொருவருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இந்த 5 தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இந்த தவறுகள் செய்யாமல் இருந்து கிருஷ்ணருடைய அருளை பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.